ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம், அதுவும் உங்கள் மொபைல் வழியாகவே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டா நீங்கள் இதில் ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வருது பாருங்கள், பாஸ்போர்ட் சேவான்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தானே வரும். இதில் ஓப்பன் பண்ணோன்னே பாப்பப் வரும். அது மேலே வந்து இன்ட்ரு இருக்கும், அதை கொடுத்து பாப்பப்பை கட் பண்ணிங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் மெனு பார் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனு பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வருது பாருங்கள், இந்த ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு யூஸர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து சிபிவி டெல்லியா பாஸ்போர்ட் ஆஃபீஸான்னு கேட்பாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நேம் கேட்பாங்க, நேம் கொடுத்துங்க. அப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க. நேம் வந்து நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நியர்ஸ் அப்படின்னும் ஹெட் ஆஃபீஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்கள் நியரஸ்ட்டாக ஹெட் ஆஃபீஸ் எதுன்னு தெரியும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ நான் என்னோட நியரஸ்ட்டாக உள்ள ஹெட் ஆஃபீஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதிலேயே ஃபுல் நேம் கேட்பாங்க. அதில் வந்து எப்படி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நேமு. ஏன்னா இதில் வந்து ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் தான், உள்ளார போய் தான் நீங்கள் நேம் கொடுக்க போகிறீங்க. அதனால் கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்பாங்க, மெயில் ஐடி கொடுத்துங்க. மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட லாகின் ஐடியை வந்து இந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே கொடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் ஒரு 4 லெட்டர் ஸ்மாலில் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சிம்பிள், அதாவது அட்டை யூஸ் பண்ணி ஒரு 4 நம்பர் கொடுத்துங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துங்க. சைன்அப் கொடுத்தோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சைன்அப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துடும். திரும்பி இந்த மெனு பாரை கிளிக் பண்ணி லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகினை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க, அதாவது லாகின் ஐடி. ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கோம். அதில் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துங்க. கொடுத்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். லாகின் பண்ணோன்னே இப்படி தான் உங்களோட பேஜ் எல்லாமே கேட்டும். இதில் மெனு பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனு பார் எடுத்து திரும்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சர்வீசஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நம்ம ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க, அதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது, அதனால் ஸ்கிப் கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணது கொடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து கேட்பாங்க, இதில் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தற்காலான்னு கேட்பாங்க, அது கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் புக்லெட் கேட்பாங்க, அது என்னவோ நீங்கள் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் தான் நீங்கள் கரெக்டாக நேம் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படிங்கிற நேமை கரெக்டாக கொடுத்துங்க. ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் வரும், கிவன் நேமில். சர்நேமில் உங்களுக்கு அப்புறம் இனிஷியல் இருந்தாலும் இனிஷியல் போட்டுங்க, இல்லை பேராக இருக்குனாலும் அப்பா பேர் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்பாங்க, ஜெண்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நேம் எதுவும் மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாற்றுற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நோவே கொடுத்துங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் அவுட் ஆஃப் இந்தியான்னு கேட்பாங்க, பிறந்ததுக்கு வெளில பிறந்தீங்களான்னு ஆமான்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்கள் வில்லேஜ் கேட்பாங்க, வில்லேஜ் சிட்டி அதை செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, சிங்கிளாக மேரீடா அப்படின்னு கேட்பாங்க, அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க கரெக்டாக பார்த்து. அதுக்கப்புறம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை கேட்பாங்க, அது பர்த்னு ஆப்ஷன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்பாங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எல்லாமே கேட்பாங்க. அந்த டீட்டெயிலில் நீங்கள் கரெக்டாக, நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் அந்த டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் ஒர்க் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அது என்னவோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அதை கிளிக் பண்ணி கொடுத்துங்க. கொடுத்தீங்கனாலே கீழே வந்து நான் ஏசிஆர் கேட்டகிரியே எஸ்ஸாவான அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் கொடுக்க தேவையில்ல. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து
விசிபிள் டிஸ்டிங்டிங் மார்க் அதாவது அடையாளங்கள் கேட்பாங்க. அந்த அடையாளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம இதில் மேண்டரி கிடையாது, அதனால் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்கள் ஆதார் நம்பரை பார்த்து இதில் டைப் பண்ணிங்க. மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எடுத்துக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் மதர் நேம் கேட்பாங்க. அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து சர்நேமில் நீங்கள் இனிஷியல்லாம் போட வேணாம். ஃபாதர் நேம் மட்டும் மேலே போடுங்க. சர்நேமை விட்டுட்டுங்க, மதர் நேம் மட்டும் போடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். திரும்பி அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துடுங்க. இதில் வந்து சர்நேம் லீகல் கார்டியன் இருந்தாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுக்காம கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் இப்போ அதை ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆதாரில் உள்ள மாதிரி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு மெயில் ஐடி எல்லாமே கேட்பாங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த அட்ரஸே நீங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிளாக இருக்குன்னு கேட்பாங்க. ஆமான்னு கொடுத்துங்க. மறுபடியும் சேம் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க. அதுவும் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் யாரோட பேரோ அவங்க பேரை கொடுத்து கீழே அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பாஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை கொடுக்காம இருக்காங்களா, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக எஸ் ஆர் நோவை கொடுத்து அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் நோலே கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. உங்கள் மேலே கேஸ் இருக்கா, இல்லை உங்கள் பாஸ்போர்ட் எதுக்கும் சரண்டர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து எதுவும் பிரச்சனை உங்கள் மேலே இருக்கா, போலீஸ் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிங்க. எல்லாமே மேக்ஸிமம் நோ கொடுத்தா தான் உங்களுக்கு ஓகே ஆகும். ஏன்னா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு லாஸ்ட்டில் இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் எப்படி இருக்குமோ அதேமாரி ஒரு ப்ரிவ்யூ காட்டுவாங்க. அந்த இதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. 1க்கு 2 டைம் பார்த்துங்க. ஆல்ரெடி யாரும் பாஸ்போர்ட் எடுத்தவங்க இருந்தால் அவங்கள்ட்டையும் இதை அனுப்பி ஓகேவா அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வரையணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்த் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓட்டர் ஐடியோ இல்லை இதில் காட்டுற ஏதாச்சும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று இருந்துக்கணும். கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணலாம். பேன் கார்டு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். எந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வேணாம். டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எந்த டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அப்புறம் வந்து இசிஎன்ஆர் கேட்டகரிக்கு உங்களோட மார்க் ஷீட்டோ இல்லை டிசியோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு ஐ அக்ரிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி இதில் வந்து சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிவியூங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செக் பண்ணிங்க. எது மிஸ்டேக் இருந்ததுனாலும் நீங்கள் இங்கேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா பேக் வந்துங்க. பேக் வந்துக்கிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டும் பேவும் பண்ண சொல்லுவாங்க. இதில் ஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் நியரஸ்ட்டாக உள்ள எல்லா ஆஃபீஸுமே காட்டுவாங்க. நீங்கள் திருச்சி கொடுத்துருக்கேன், அதனால் அதுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஆஃபீஸுமே உங்களுக்கு காட்டுவாங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்குது, நீங்கள் போகிறதுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ஆஃபீஸை நீங்கள் கொடுத்துங்க. கீழே செலக்ட் பிஎஸ்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் தான் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நியரஸ்ட்டாக உள்ள எல்லாமே காட்டுவாங்க. எனக்கு நியரஸ்ட்டாக உள்ள ஆஃபீஸை நான் கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேட்டு கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபஸ்ட்டு டேட்டு. நீங்கள் இல்லை எனக்கு இந்த டேட்டு வேணாம், எனக்கு மறுநாள் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் மந்த்னால் நெக்ஸ்ட் மந்த் எந்த டேட் அவைலபிள் அப்படிங்கிறது க்ரீனில் காட்டுவாங்க. அந்த டீட்டெயில்ஸு கொடுத்துங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அமௌண்ட்டை அதிகரிச்சிருக்காங்க 2500 ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டுக்கு. கொடுத்துட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு
நெட் பேங்கிங் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால யூபிஐ வழியாக பண்ணிக்கலாம். யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 2500 கேட்குது பாருங்கள். இதில் தான் நீங்கள் கியூஆர் கோடை வச்சு இன்னொரு மொபைல் வழியாகவும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேனவுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் மொபைலில் உள்ள யூபிஐ ஆப்புக்கு போய்டும். இப்போ நான் ஜிபே வச்சுருக்கிறதுனால எனக்கு ஜிபே போயிட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ரிசிப்ட் வந்துட்டு பாருங்கள். நான் இது பழைய ரிசிப்ட், அதனால் 1500 காட்டும் உங்களுக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் மெனு பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். அதில் வந்து வியூங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே இதிலே நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட்டை கூட எடுத்துக்கலாம். எடுத்து தான் ஆகணும். நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது சில ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட், எந்த டேட்டு, நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போகணும், உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு அப்ளிகேஷன் ரிசிப்ட்டு, இந்த அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட், மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் போதும். இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன டாக்குமெண்ட், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட்டோ அந்த டேட்டில் போய்ட்டு அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். மொபைல் வழியாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இதை பண்ணிக்கலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.